வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஜெயா டிவியின் ஆல்பம் நீங்கள்லாம் சந்திக்க இருக்கிற அந்த விஐபி. இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இவரது பெற்றோர்கள் சினிமா துறையில் சாதனை படைத்தவர்கள் என்ற பொழுதும் சினிமா தன் லட்சியத்திற்கு ஒரு தடையாக இருக்கும் என்று கருதி சினிமா வாய்ப்புகளை உதறி தள்ளியவர். இவர் பரதத்திற்கு கிடைத்த பொக்கிஷம்னு சொன்னா கூட அது மிகையாகாதுங்க. மிக உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்மஸ்ரீ மற்றும் தமிழக அரசின் கலைமாமணி விருதுகள் போன்ற 100க்கும் மேற்பட்ட பல விருதுகளை வாங்கி குவித்தவர். பரதத்தில் சகாப்தம் படைத்தவர். பரதத்தை சாதாரணமானவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர். பரதத்தை உலக நாடுகளுக்கு கொண்டு சென்றவர். நாட்டிய பேரொளி செல்வி பத்மா சுப்பிரமணியம் அவர்களை தான் நீங்களாம் சந்திக்க போறீங்க. இவரை இப்பொழுது வரவேற்கலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? இதோ இப்படி தாங்க. வாஜி பாயல் கவோ ஜனன ஜனன வாஜி பாயல் கவோ ஜனன ஜனன வாஜி பாயல் கவோ ஜனன 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 தோ ஜனன 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 தோ ஜனன 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 கீத வன்ன கூட நீல திருதி தத்தோ நாச்சி பிரதிவாரி நாச்சித கைதட பிறகு கீத வன்ன கூட தே கானகாவே தகததை ததை தை ததை ததகததம் தீம் தகிததகதீம் தீம் தகிததகதீம் தீம் தகிததகதீம் ஹதரோ ஹதரோ ஹதகீத வன்னி கூடத தீ கானகாவே தகததை ததை தை ததை ததகததம் தீம் தகிததகதீம் தீம் தகிததகதீம் தீம் தகிததகதீம் ஹதரோ ஹதரோ ஹதகீத த்வன்னி கூடத தீம் தத்ரிகிததோ சாச்சே பிரதுகாரி சாரித கைதத பிறகு கீத த்வன்னி கூடத தீ पदुमनाभ तुम्हारी लीला क्या कहो मैं सावरो पदुमनाभ तुम्हारी लीला क्या कहो मैं सावरो तापस कटहरण आयो सोग मारो तुम करो आयो सोगमारो तुम करो वो पदुमनाभ तुम्हारी लीला क्या कहो मैं सावरो तापस कटहरण आयो सोगमारो तुम करो तदि तदिंदिरन निद दानि दानि दि तो तदरि ददरि दानि दि गलरि गलरि ददाम दाम ददरि दाम दाम ददरि दाम दाम ददरि दाम 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 तक दनि अलरि तुम तक दिक दनि अलरि गीत वन्नि कोडक नील दिगित तोमाजे तदवारि आदिद कैदरि तिरगु गीत वन्नि कोडक नील दिगित तोमाजे रागगोरि आदिद कैदरि तिरगु गीत वन्नि कोडक नी वन्नि कोडक नी नी वन्नि कोडक नी மேடம், உங்களுடைய ஆல்பமை நாங்கள் தயார் பண்ணும் பொழுது பார்த்தோம். அருமையான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ், ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய ஆல்பம். இந்த ஆல்பத்தை நாங்கள் வழங்குறதை விட முக்கியமான விஐபிஸ் இந்த ஆல்பம் உங்ககிட்ட வழங்க போகிறாங்க. பார்க்கலாமா? வரீங்களா விஐபிஸ்?
விஐபிஸ் வரவேற்ற விதம்? இந்த விஐபிஸ் நமக்கு தெரியாது யார் விவிவிஐபிஸா பிற்காலத்தில் வளர போகிறாங்களோ நமக்கு தெரியாது. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நவராத்திரி கொலுலேருந்து படியிலேருந்து பொம்மையெல்லாம் இறங்கி வந்துட்ட மாதிரி இருந்தது. பிரில்லியன்ட் ஐடியா, ரொம்ப அழகா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ மேடம். அண்ட் வாட் அ லவ்லி ஆல்பம். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. இல்லைன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நானே திருப்பி பார்த்துருக்கவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் ஜெயா டிவி இந்த ஆல்பம்னு கேட்டதுனால என் பழைய அல்மராலாம் திறந்து தேடி தேடி எடுத்து, ஏன்னா நிறைய கொஞ்சம் கரையான் அடிச்சு போயிடுது. அதனால் இதெல்லாம் அவங்க கொடுத்ததே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்துருக்காங்களே. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. மேம், நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு. இட் இஸ் அன் ஆனர். வாட் அ லெஜெண்டரி டான்ஸர். இசையில் பேச்சுலர்ஸ் டிகிரி, எத்னோ மியூசிக்காலஜியில் மாஸ்டர்ஸ் டிகிரி, நடனத்தில் பிஹெச்டி. போதுமா? 60 வருட காலமாக நடன கலைஞராக பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இப்பவும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. லெஜெண்டரி டான்சர். பரதநாட்டியம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது மிஸ் பத்மா சுப்ரமணியம் தான். ஒரு சினிமஸா ஆயிடுது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது எங்களுடைய நிருத்யோதியான்னு என்னுடைய உங்களுடைய நடன பள்ளி. அது அப்பா ஃபிலிம் டைரக்டர் கே சுப்ரமணியம் ஆரம்பித்தார். ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனாக ஆரம்பித்தார். அதோடைய 70வது வருஷம் இப்போ தான் முடிஞ்சுது. அதோட 50வது வருஷத்துக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் வந்தாங்க. அவங்களே தான் 60வது வருஷத்துக்கும் வந்தாங்க. இப்போ 70வது வருஷத்துக்கு நான் இங்கே ஜெயா டிவிக்கு வந்துட்டேன். அது எங்களுடைய நடனப்பள்ளிக்கு 70 மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆட ஆரம்பித்து பகவானுடைய ஒரு கருணையினால் எல்லா தாய் தந்தையர் பிளெஸ்ஸிங்ஸ், என்னோட குருவுடைய ஆசீர்வாதம், அதனால எப்போவுமே நிறுத்தாமல் கான்ஸ்டன்ட் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ். இது 60வது வருஷம். ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு இதை நான் வந்து ஒரு விழாவாக நினச்சிக்கிறேன். நான் இங்கே இந்த ஆல்பமில் இந்த பழசெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து உங்கள் ஆல்பம் நிகழ்ச்சிக்கு என்னுடைய நன்றி, எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய முதல் புகைப்படத்தை இப்ப பார்க்கலாம். இது என்னுடைய தாய் தந்தை மிஸ்டர் சுப்பிரமணியம், ஃபிலிம் டைரக்டர், ஃப்ரீடம் ஃபைட்டர். டைரக்டர் கே சுப்பிரமணியம்னா ஃபிலிம் ஃபீல்டில் எல்லாருக்கும் தெரியும். அப்பா வந்து ஃபிலிம் ஃபீல்ட் மட்டும் இல்லை, அவர் வந்து சோஷியல் ஒர்க்கர். அப்பா வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொன்னேன். தியாகபூமி படம் அவர் எடுக்கும்பொழுது இன்னும் குவிட் இண்டியா மூமெண்ட்டே ஆரம்பிக்கல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோடைய சரித்திரத்திலேயே பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால பேன் பண்ணப்பட்ட படம் தியாகபூமி. தைரியமாக அந்த காலத்தில் அப்பா அதை எடுத்தார். கல்கி எழுதின அந்த ஒரு பெரிய காவியம்னே சொல்லணும். அந்த அதாவது புராண படங்களே எடுத்துட்டு இருந்த காலத்தில் ஒரு சோஷியலி ரெலவெண்ட் தீம்ஸ் எடுத்தது அப்பா. அதனால அப்பா அதோடு மட்டும் இல்லை, இன்னொரு டைமென்ஷன் ஃபார் அப்பா. ஹீ வாஸ் ஆனரரி ஸ்டேட் லைசான் ஆஃபீஸர் ஃபார் யுனெஸ்கோ. அதனால ஒரு விதத்தில் நான் சொல்லுவேன், எனக்கு அப்பா வந்து குளோபல் வியூ ஆஃப் லைஃப் கொடுத்தார். அதாவது ஒரு உலக ரீதியில் மானுடம்க்கு எப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும்,
ஹியூமன் வேல்யூஸ்னா என்ன, கல்ச்சுரல் வேல்யூஸ்னா என்ன, உலகத்தில் உள்ள அத்தனை நாகரிகத்துக்கும் அத்தனை கலாச்சாரத்துக்கும் அத்தனை சமயத்துக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்கணும். வேலிடேட் ஆல் தோஸ் கல்ச்சர்ஸ். இதெல்லாம் வந்து யுனெஸ்கோவில் வரக்கூடிய விஷயங்கள். இதை எனக்கு கொடுத்தது அப்பா. எப்படி சம்பிரதாயம் போகாம நம்ம மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இல்லை நடத்தையாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ ஐ எம் அ காம்பினேஷன் ஆஃப் திஸ் எஜுகேஷன் தட் ஐ காட் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். மீனாட்சின்னு பேர் அம்மா பேர். அம்மா வந்து சான்ஸ்கிரிட்லேயும் தமிழ்லேயும் கிட்டத்தட்ட 1000 பாட்டு எழுதியிருக்கா. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ஃபிலிம்ஸுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ண முதல் பெண்மணி. அப்படியா? வெளியிலேயே வரமாட்டாங்க அம்மா. எந்த படத்துக்கு இசையமைச்சாங்க? அப்பாவுடைய 3-4 படம் கம்பல் பண்ணி. அப்பா வந்து அந்த காலத்தில் பாரதியார் மாதிரி ஒய்ஃபை பிடிச்சி இழுத்துன்னு வருது, வெளியில நடந்து போவேன்னு பாரதியார் சொல்லலை. அந்த மாதிரி நீ வந்து தான் ஆகணும், உனக்கு இருக்கிற டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணி ஆகணும் ஃபிலிம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அம்மாவை பாட்டு போட வச்சு விசித்திர வனிதா, கீத காந்தி, இந்த மாதிரி விகட யோகி, இதுக்கெல்லாம் அம்மா வந்து பாடல்கள் எழுதி இசையும் அமைச்சாங்க. சிஎன் பாண்டரங்கன் தான் ரெகுலர் மியூசிக் டைரக்ஷன் பண்ணது. ஆனால் அம்மா பாட்டு போட்டு, அப்பா ஐடியா கொடுத்து அம்மா பாட்டு போட்டு, நானே ஒரே ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்பாவோட படம். இது கீத காந்தியில இது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடி அப்பாவாகவும் அம்மாவாகவும் எனக்கு என் வாழ்க்கைக்கு அப்படி ஒரு துணையாக இருந்து என்னுடைய குறிக்கோள் எல்லாம் நான் அடையறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன், அவங்களோட மனைவி ஷாமலா அண்ணி, இவங்களால தான் நான் இன்னைக்கு நான் என்ன நினச்சேனோ என் கனவெல்லாம் நினைவாக்கினவங்க இவங்க. அவங்க பண்ணின தியாகங்களை நான் சொல்லி மாளாது. அதாவது எனக்கு அவ்வளவு ஐ ஹாவ் டு சே so much about it. அப்பாவோட சென்டினரிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாம்ப் கொண்டு வந்தாங்க. வாட் an honor. அந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் வந்து சிவாஜி அண்ணா, கமலஹாசன் எல்லாருமே தே டுக் பார்ட். பத்மினி வந்திருந்தாங்க, அமெரிக்காலேருந்து வந்தாங்க, சரோஜா தேவி, நிறைய பேர் வந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த ஃபோட்டோ இது அப்பா போனப்புறம் எடுத்தது. அம்மா நடுவில் இருக்காங்க. அவங்க இது வந்து மேலே நின்று இருக்கிறது, முதல்ல நிற்கிறது வந்து பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன். ஆமாம். அவங்க பக்கத்தில் கீழே உட்காந்துருக்கிறது அண்ணி ஷாமலா பாலகிருஷ்ணன். அடுத்தது என்னுடைய அக்கா நீலா கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க லெக்சரராக இருந்தாங்க, மியூசிக் லெக்சரராக இருந்தாங்க. அவங்க வந்து திருக்குறளையே எடுத்து முழு நீள கச்சேரியாக பண்ணியிருக்காங்க 50ஸ்லேயே. ஆமாம். இதெல்லாம் அப்பாவோட ஐடியாஸ். தியாகராஜ கிருத்தியை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுவே தனி கச்சேரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நிற்கிறது, நடுவில் நிற்கிறது வந்து கிருஷ்ணசுவாமி அசோசியேட்ஸ் இருக்கு. இண்டஸ் வேலி டு இந்திரா காந்திலாம் எடுத்தார். இப்போ கிருஷ்ணா டிவி கூட ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கார். அது கிருஷ்ணசுவாமி அதுக்கு நடுவில் உட்காந்துருக்கிறது எங்க அம்மா. அடுத்தது கிருஷ்ணசுவாமியோடைய ஒய்ஃப் மோகனா கிருஷ்ணசுவாமி. அவங்க பெரிய சயின்டிஸ்ட். இப்போ வந்து அண்ணாவுடைய பிஸ்னஸ்க்கு கூட இருந்து எல்லாம் பண்றாங்க. இதுவும் டெலிவிஷனும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து நிக்கிறது வந்து ரமணன், ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ், 2வது அண்ணா. அது அவர் கவிதை எழுதுவார், ஃபிலிம் டைரக்ட் பண்ணுவார், மியூசிக் டைரக்ட் பண்ணுவார். அவர் ஹி இஸ் வெரி வெல் நோன், மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. ஆமாம். அண்ணா ரமணன் அண்ணா மியூசிக் போட்டு என்னோட ஆல்பம் கூட வந்திருக்கு. நான் பாடியிருக்கேன், கீத கோவிந்தம் பாடியிருக்கேன். அதுக்கு கீழே உட்காந்துருக்கிறது ராம்ஜியோட ஒய்ஃப். ராம்ஜி கடைசி தம்பி. கீழே உட்காந்துருக்கிறது ராம்ஜி.
ஷோபாக்கு பக்கத்துல கடைசியில உட்காந்துருக்கிறது பாமா ரமணன், ரமணனுடைய ஒய்ஃப். அவங்களும் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுக்கு ராம்ஜி, இசைமழலை ராம்ஜி, முன்னெல்லாம் அப்பஸ்வரம் ராம்ஜின்னு சொல்லுவா, அது பிடிக்காது எங்களுக்கு. அவன் சரியான ஜோக்கர். அவன் வேணும்னு அப்பஸ்வரம்னு முதல்ல பேர் வச்சுக்கிருச்சே சிம்பிள் வந்து கழுதையா வச்சுட்டு இருந்தான். ஒரு 4 மாசம் என்னையும் பெரிய அண்ணாவையும் பார்க்கவே வரல. அவன் சரியான ஜோக்கர். இனாகிரேஷனுக்கு எல்லாருக்கும் காதுல பஞ்சு அடைச்சுக்கிறதுக்கு கொடுத்தான். இல்ல அவர் ரொம்ப கிரியேட்டிவா, ரொம்ப கிரியேட்டிவ் ஜோக்கர் அவன். இப்போ வந்து கிளீவ்லண்ட்ல தியாகராஜா ஃபெஸ்டிவல்ல அமெரிக்கால அவார்ட் வாங்கியிருக்கான். இசை மழலைன்னு வச்சு ஒரு 150 குழந்தைங்களை கிளாசிக்கல் மியூசிக்ல தயார் பண்ணிருக்கிறது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் ராம்ஜியோடது. பெரிய குழந்தையில வச்சு. ஆமா, ராம்ஜி மடியில உட்கார்ந்துருக்கிறது ரமணனுடைய செகண்ட் டாட்டர் சரஸ்வதி. இப்போ அப்புறம் வேற ஒரு போட்டோல வருவா, அப்ப காமிக்கிறேன். அது பக்கத்துல இருக்கிறது லக்ஷ்மி. இவா 2 பேரும் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பண்றாங்க இப்போ. அதுக்கு பக்கத்துல அஃப்கோர்ஸ் நான் கீழே உட்காந்துருக்கேன். என் பக்கத்துல உட்காந்துருக்கிறது வீண வித்வான் கண்ணன், பெரிய அண்ணாவுடைய சன். அதுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிறது சந்திரசேகர், ஷான் சந்திரசேகர்னு ஜெயா டிவிய 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கனடால டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏஷியன் டெலிவிஷன் நெட்வொர்க்னு சொல்லி அவர் தான் பிரசிடென்ட், ஃபவுண்டர் பிரசிடென்ட். அவங்களுக்கு அபவுட் 40 சேனல்ஸ் இருக்கு ஆல் ஓவர் ஏஷியா. அதில் ஜெயா டிவி சுமார் 8 வருஷமா 24 hours. எலீட் ஃபேமிலி, எல்லாருமே வெல் செட்டில்ட். இது ரொம்ப டூ மச்சா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இப்படி எக்ஸல் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் நன்னா இருக்கோம்னா எங்க அப்பா போட்ட சாப்பாடு, எங்க அம்மா பண்ண பூஜை, இந்த புண்ணியம்ங்கிற ஒரு பெரிய ஆஸ்தி இருக்கு பாருங்க. இதை யாரும் திருட முடியாது, இன்கம் டேக்ஸ் போட்டு எடுத்து போக முடியாது. நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்கோம்னாக்கே இந்த மாதிரி ஒரு மூதாதையர்களுடைய கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங். புண்ணியம் பாப்பம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிச்சயமா நிச்சயமா. இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சிறந்த தந்தை தாய் இருக்கணும், வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் அஃப்கோர்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஒரு how blessed a person must be to have such a family. பெரிய விஷயம். உங்களுடைய சைல்ட்ஹுட் போட்டோ இது பாருங்க. நான் ரொம்ப சின்னதுலேருந்தே எனக்கு டான்ஸ்ல ஆசை. எப்படி ஆசை வந்ததுன்னா நிருத்யோதயா நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சுட்டார். அதெல்லாம் அப்படி குழந்தையில ஆஸ் அ பேபி ஆல்சோ ஐ ஹவ் சீன் லலிதா பத்மினி அவங்கெல்லாம் வந்து அப்பாவுடைய நிருத்யோதயாவுடைய பர்ஃபார்மிங் விங் ஒன்று இருந்தது, நடன கலா சேவான்னு. அதுல வந்து அவங்க ஆடுவாங்க. ரிஹர்சல்லாம் நம்ம இதுலயே பாருங்க. தலைகழ பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. காலை பின்னால நீட்டிண்டு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, அது நாம இருவர் படத்துல கமலா பண்ணது. அது நான் பண்றதாக நினைப்பு. இதெல்லாம் 3 வயசுல எடுத்த போட்டோஸ். உங்களுடைய முதல் அரங்கேற்றம் 1956. அரங்கேற்றத்துக்கு முன்னாலே என்னுடைய கீத காந்தி படம் நான் சொன்னேனே, அதுல 4.5 வயசுல ஆக்ட் பண்ணேன். அதுல இருந்து இது ஒரு ஸ்டில்னு நினைக்கிறேன். அதுல சுவாரஸ்யமா 2 விஷயம் சொல்லணும் கீத காந்தி பத்தி. நான் அதுல அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைய ஆக்ட் பண்றேன். ஒரு பெரிய கூட்டு குடும்பம். எப்படி என்னை எல்லாரும் என்னோட பெரியப்பா சித்தப்பா அவெல்லாம் பார்த்துக்கணும், தாத்தா கிட்ட எவ்வளோ க்ளோஸ், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதில் கடைசியில் வந்து அந்த குழந்தை ஒரு கிளைமேக்ஸில் மாடியிலேருந்து விழுந்துடுறதாக இருக்கு. சரி. இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுறதுக்காக நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லி அப்பா வந்து ஒரு ஸ்டூல்லேருந்து குதிக்க வைப்பார். ஒரு வாரம் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டை சேஞ்ச் பண்ணி என்னை குதிக்க வச்சுட்டே இருந்தார். எதுக்குன்னே தெரியாது, நான் விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது திடீர்னு ஷாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பா என்ன பண்ணார், ஆக்சுவல் ஷூட்டிங் போது கீழே ஜமக்காலம் பிடிக்கிறதுலாம் சொல்லி மேலேருந்து அப்பா தள்ளி விட்டார். ரெகுலர் 12-12.5 அடிக்கு செட்டு போட்டிருந்தாங்க. அப்படியே தள்ளி விட்டார். யாருமே லைட் பாய்ஸ் எல்லாம் தட மாட்டேன்ட்டாங்களாம்.
ஐயோ குழந்தைய நம்ம பொம்மையை தள்ளி விட்டுறலாம் முடியாதுன்ட்டாரப்பா. அது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கி அத்தனை பேர், நான் அஃப்கோர்ஸ் ஐ ஃபெயிண்டட். உடனே எல்லாரும் ஓடி வந்து ஒரு நிமிஷத்தில் சரியாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று. அந்த கீதகாந்தியில் நானே ஆக்ட் பண்ணியிருக்கேன், பாடின்னு சொன்னேன்ல, அதில் வர லிரிக்ஸை பார்த்தா பின்னால் என்னோட லைஃப் எப்படி இருந்திருக்கணுங்கிறது அப்படியே ஒரு தீர்க்க தரிசனத்தோட அப்பா அம்மா போட்டிருந்துருக்காங்க. அப்பா சொல்லி அம்மா போட்டிருக்காங்க. அதாவது ஒரு பியானோ பின்னால் சுற்றிட்டு வருவேன். எனக்கு இப்போ 5 வயசு அப்படிங்கிறச்சே ஒரு ஃப்ராக்கில் வருவேன். எனக்கு இப்போ 10 வயசாச்சு, இன்னும் பாடம்லாம் கற்றுக்கிறேன், பாட்டு கற்றுக்கிறேன்னு வரும். திருப்பி ஓடி போய் வந்தால் அந்த இதுலேயே ஒரு பாவாடை தாவணி போட்டுன்னு வருவேன். நான் அமெரிக்கா மேடையில் போய் ஆட போகிறேன், லண்டனில் போய் பாட போகிறேன் அப்படின்லாம் வந்து கடைசியில் வந்து ஊருக்கு சேவை செஞ்சு உழைக்க போகிறேன்னு, என்னோட நாட்டை கலைகளிலே முதலாக செய்ய போகிறேன்னு வரும். அந்த பாட்டு என் லைஃப்ல இட் பிகேம். அதான் நீங்க செஞ்சிட்டீங்களே. அது ப்ராபப்ளி சைக்கலாஜிக்கலி அதுதான் என்னுடைய ஆம்பிஷன் இன் லைஃபாக ஆயிடுத்தோ என்னமோன்னு நினைக்கிறேன் நான். இது பாருங்க, எங்க பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன் பெரிய கேமராமேன். ஆனா அவன் சின்ன வயசுல நாங்க தான் கின்னி பிக்ஸ். எங்களெல்லாம் உட்காந்து வச்சு, அவனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 15 வயசு வித்தியாசம். அவன் எங்க எல்லாரையும் இந்த குரங்கு பேன் பாக்குற மாதிரி ஒரு மகாபலிபுரத்துல இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல எல்லாரையும் உட்காத்தி வச்சு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நேச்சுரலா இருக்கு பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் எங்க எல்லாருக்கும். இதுல பாருங்க, முன்னால உட்கார்ந்து இருக்கிறது ராமச்சந்திரன், LNTல பெரிய ஃபைனான்சியல் அஃபிஷியல். அடுத்தது மோகன் சொல்லிட்டு என்னோட சித்தப்பா பிள்ளை. அடுத்தது நான். எனக்கு பின்னால உட்காந்துருக்கிறது ரொம்ப பெரிய பரதநாட்டியம் டான்சர் லக்ஷ்மி விஸ்வநாதன், என் சித்தப்பா பொண்ணு. அவளும் இன்டர்நேஷனலி நோன். அதுக்கு அடுத்தது சந்திரசேகர், ஷான், கனடா. ஆமா. அதுக்கு பின்னால இருக்கிறது ராம்ஜி, இசைமேளே ராம்ஜி. அதுக்கு கடைசியில இருக்கிறவன் வந்து இப்போ ரகு மாஸ்டர்னு சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும், பிலிம்ஸ்ல எல்லாம் பண்ணா இல்லையா ரகு. அது கடைசியில. ஸோ எங்க எல்லாரையும் அப்படியே என்னமோ ரொம்ப குரங்கா உட்காந்து வச்சுட்டா. நல்லா இருக்கு, ரொம்ப நேச்சுரலா இருக்கு இந்த போட்டோ. இதெல்லாம் என் சின்ன வயசு பாம்பாட்டி நடனம். இது ஸ்கூல் டைமா? ஸ்கூல் டைம், ஆமா. ஆனால் நான் அரங்கேற்றத்துக்கு முன்னாலேயே பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்தேன். ஏன்னா நிருத்யோதயாவில் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல கத்துண்டு வெளியில வந்த கௌசல்யாங்கிறவங்க கிட்ட தான் நான் முதல்ல படித்தேன். அவங்க தான் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஸ்கூல்ல படிக்கும்போது, இது வந்து ஹை ஸ்கூல் நேரு வந்துச்சே, அவர் வந்து சில்ட்ரன்ஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நாங்க நிறைய பேர் அதுக்கு போயிருந்தோம். இதுல இந்த மூலையில எனக்கு ஃபுல்லா ஃபேஸ் தெரியல, எட்டி பாக்குறது வந்து சச்சு, இப்ப ஏலிசி நாடகமான செக்ரட்டரி. அவங்க பாதி தான் இருக்கு இதுல. நாங்க எல்லாரும் அப்போ எங்களெல்லாம் குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் 5 நிமிஷம் பேசுறேன்னு சொன்னவர் 45 நிமிஷம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். மறக்க முடியாத அனுபவம். அப்போ அவர்கிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி, அந்த பதில், அதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். நான் கேட்டேன், நுண்கலைகளில் உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு அப்போவே மியூசிக் டான்ஸ்ல எல்லாம் தானே இன்ட்ரெஸ்ட். விச் இஸ் த ஃபைன் ஆர்ட் தட் யூ லவ் மோஸ்ட் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், மை டியர் சைல்ட், யூ மே ஆர் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங் யூ டுடே. இன்னைக்கு நான் சொல்கிறது உனக்கு புரியுமோ என்னமோ, ஆனால் ஒரு காலத்தில் நீ புரிஞ்சுப்ப, வாழ்க்கை என்பதுதான் மிகச்சிறந்த நுண்கலை. எவ்வளவு அருமையான கேள்வி, எவ்வளவு அருமையான லிவிங் இஸ் தி ஃபைனஸ்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு பதில் சொன்னார். அப்போ புரியல, ஆனா வளர வளர அது எப்பேற்பட்ட ஒரு பதில், எப்பேற்பட்ட வாக்கியம். அதனால இந்த போட்டோ பார்க்கறச்சே அந்த பதில் தான் ஞாபகம் வருது. இது என்னுடைய குருநாதர் வழுவூரார். இந்த பக்கம் நிற்கிறது மியூசிக் எஜுகேஷன்ல ஒரு பெரிய புரட்சி பண்ணின ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி. அவர் எழுதின புஸ்தகங்கள்லாம் தான் இன்னும் படிச்சுட்டு இருக்கோம்.
அவர் தான் அந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் செட் பண்ணுது. ஓ ஓ. இந்த குறவஞ்சி நாடகங்கிற அந்த அது வந்து என்னோட அண்ணி ஷாம்லா பாலகிருஷ்ணன் ரிசர்ச்சில் கிடைச்சது. அதை எடுத்து கொண்டு வந்து அவங்க கொடுக்க நாங்கள் அதை ஒரு டான்ஸ் ட்ராமாவாக பண்ணினோம். இதுதான் என்னுடைய அரங்கேற்றம் ஃபோட்டோ. இந்த அரங்கேற்றம் போது அரங்கேற்றம். ஆமாம், அதாவது அது அரங்கேற்றம் பண்ணினது வழுவூர் நாட்டிகலா கேசரி ராமையா பிள்ளை அவர்கள். நான் தாம்பூலம் கொடுக்குறேன் வாத்தியாருக்கு. ஆர்ஆர் சபாவில் நடந்தது. என் பின்னால் சலங்கையை வச்சுன்னு நிற்கிறது லலிதா பத்மினி ராகினியோட அம்மா, சரஸ்வதி அம்மா. நான் வந்து பத்மினியோட சலங்கையை கட்டின்னு தான் அரங்கேற்றத்துக்கு ஆடினேன். அப்பா சொல்லிட்டார், புதுசு கட்டிக்க கூடாது, ஆவி வந்த சலங்கை, அதனால பப்பியோடது தான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு. பப்பிமாவோடது தான் நான் கட்டின்னு ஆடினேன். எனக்கு வந்து காலில் சலங்கை கட்டி விட்டது சரஸ்வதி அம்மா. பின்னால் அப்பா நிற்கிறார். இந்த கடைசியில் நிற்கிறது வந்து கேரளாவில் பெரிய மாஸ்டர் குரு கோபிநாத்னு. அவர் வந்து அப்பா படத்தில் பிரகலாதா மலையாள படத்தில் ஹிரண்யன் ஆக்ட் பண்ணார். ஆமாம், இது அரங்கேற்றத்துக்கெல்லாம் வந்தார் அவர். இது வந்து நான் ஜஸ்ட் அரங்கேற்றம் முடிஞ்ச உடனே பாம்பேயில் ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிமில் டான்ஸ் பண்ணுறதுக்கு போனேன். கேதார் ஷர்மான்னு அவர் ராஜ் கபூர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவர், பெரிய ஃபிலிம் டைரக்டர். அவர் டைரக்ட் பண்ணி அதுக்கு போனச்சு நம்ம பாம்பேல போனச்சு எடுத்தது. இது வந்து ரஷ்யாலேருந்து வந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் கலாக்ஷேத்ரால சேர்த்து விட்டுருந்தார் அப்பா. ஓ சரி. அவங்க வந்து வீக்கெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல்ல இருந்தாலும் எங்க அப்பா ஊர்ல யார் இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு வீடு வேணும், வீடு மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வேணுனாக்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். ஸோ சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்னாக்கே எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவாங்க இந்த 2 பொண்களும். அந்த மாதிரி வந்துச்சு எடுத்து. இவங்க தான் ஃபஸ்ட்டு 2 பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மாஸ்கோ. ஓ சரி. இது வந்து அப்பா தானே இது தென்னிந்தியர் நடிகர் சங்கம்லாம் ஆரம்பித்து முதல்ல அட்ரஸே எங்கள் வீட்டு அட்ரஸாக இருந்தது. அந்த பீரியடில் சுவன்லாய் சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சென்னைக்கு வந்த போது ஆர்டிஸ்ட் எல்லாரையும் அழைச்சின்னு ராஜ்பவன் அவரை மீட் பண்ணுறதுக்கு போனேன். அப்போ இதில் பார்த்தா மேலே நிற்கிறது வரிசையில் சிவதானு, மிஸ்டர் என்எஸ் கிருஷ்ணன் இருக்கார், கலைவாணர் இருக்கார், துரராஜு, ரேலங்கி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி அண்ணா இருக்கார், அது தங்கவேலு அவர்கள், முத்துநேரி சுப்பிரமணியன், டி கே பகவதி எல்லாம் இருக்காங்க. இங்க கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிற வரிசையில பத்மான ஒரு ஆர்டிஸ்ட் அந்த காலத்துல டி ஏ மதுரம் இருக்காங்க. இந்த கட்சியில ராஜசுலோச்சனா பாவம் இப்பதானே போனாங்க, அவங்க இருக்காங்க. நான் அதோ கீழே ராஜசுலோச்சனா கீழே உட்கார்ந்துருக்கேன். நான் அன்னைக்கு இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, சைனாக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப ஒரு இணக்கம், நல்லிணக்கத்துக்காக தான் நேருலாம் பாடுபட்டுட்டு இருந்தாங்களாம். அப்பா வந்து ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயன்னு பெரிய பெங்காலி கவிஞர். அவர் வந்து ஒரு அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவர் தான் ஹிந்தி சின்னி பாய் பாய்னு ஒரு பாட்டு போட்டு அப்போ டெல்லியில எல்லாம் அவர் மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்துச்சு, அதை எல்லாரும் பாடினாங்க. அந்த பாட்டை எனக்கு கற்றுக் கொடுக்க வச்சு ராஜ்பவன்ல அன்னைக்கு நான் தனியா பாடினேன். அப்படி? ஆமா. திரு காமராஜர் அவர்களோட. காமராஜர் அவர்களை பார்க்கறதுக்கு எங்க கிராமத்துல பண்ணை இருக்கு, எங்களுக்கு பேடி ரைஸ் பேடி. பண்ணையாட்கள் எல்லாரையும் ஒரு ஹாலிடேஸ் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு கிராமத்துலேருந்து ஒரு 20 பேரை சென்னைக்கு அழைச்சின்னு வந்து காமராஜ் அவர்களை சந்திக்க வச்சு. ஆமா, அதோட இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஒரு ஷூட்டிங்க்கு அழைச்சின்னு போய் அவரையும் காமிச்சு அப்ப எடுத்த படம் அது. எக்ஸ்கர்ஷன் பண்ணையாட்களுக்கு. இது என்னுடைய ஆராய்ச்சியில குரு டாக்டர் டி.என். ராமச்சந்திரன். அப்படியே அவரை வந்து ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு 8-9 மொழி சாதாரணமாக தெரியும், எழுதி படித்து பேச தெரியும்.
அவர் பெரிய புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஜாயிண்ட் டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர். யுனெஸ்கோவில் மியூசியம்ஸ், வேர்ல்ட் மியூசியம்ஸுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் ரிட்டையர் ஆகி சென்னைக்கு வந்த உடனே நான் போய் அவர்கிட்டக்க சேர்ந்தேன். நான் அவர்கிட்டக்க ஒரு 12 வருஷம் ப்ரைவேட்டாக ஆர்கியாலஜி படித்தேன். இந்த புகைப்படம் இது வந்து சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் இனாகுரேஷன். ஓ சரி. அப்போது இப்போ ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறச்சு இந்த ஜோனல் சென்டர்ஸ்னு அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அது சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டருக்கு எம்எஸ் அம்மாவை சேர்மனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது செக்ரட்டரி கல்ச்சர் டெல்லியிலேருந்து வந்தார் ஷர்மாஜின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லி அனுப்பிச்சாங்களாம். எம்எஸ் அம்மா மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா பத்மா சுப்ரமணியத்தை போய் கேளுங்க, அவங்க சேர்மன் ஆஃப் சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டராக இருக்கலாம் அப்படின்னு. அவங்க வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை என்ன இதுக்கெல்லாம் சேர்க்காதீங்க, எனக்கு என்னோட வேலையே நிறையா இருக்குது, 5 கவர்மெண்ட்டோடைய ஃபைல்ஸ் நான் சேர்த்து பார்க்கணும், அது சரியாக வராது, எப்போ என்ன வேணும்னாலும் நான் ஜோனல் சென்டருக்கு நான் சர்வ் பண்ணுறேன், ஆனரியாக சர்வ் பண்ணுறேன், என்னை அஃபிஷியலாக சேர்மன் ஆக்காதீங்கன்னு நான் ரொம்ப பணிவோடு சொல்லிட்டேன். அப்போ இனாகுரேஷன் நீங்கள் ஒரு மாதிரி பிளான் பண்ணி நடத்தி கொடுக்கணும்னு அந்த சமயத்தில் அது மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இப்போது இது தஞ்சாவூரில் நடந்தது. ஏதோ ரிப்பன் கட் பண்ணுறது, தீபம் ஏற்றுறது அப்படி இல்லாமல் கல்ச்சுரல் சென்டருங்கிறதுனால ஒரு வீணையை மீட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீணையை கொண்டு வச்சு ராஜீவ்காந்தி கையால் வீணையை மீட்டினோன்னே அந்த இனாகுரேஷன் ஆரம்பிக்கிறதாக. அவருக்கு எங்கே கை வைக்கணும்னு தெரியல. இப்போ ஒரு வேடிக்கை சொல்கிறேன், எங்கே வைக்கணும் கையே எங்கே வைக்கணும்னு கேட்டுருக்கா தான் நாங்கள் சிரிச்சுன்னு இருக்கோம். இங்கே கை வச்சு இப்படியே மீட்டுங்கோன்னா அவருக்கு சரியாக அதை மீட்ட வரல. பின்னாலேருந்து மைக்கில் எங்கள் ஷாம்லா மன்னி தம்பூரா மீட்டுட்டாங்க. மறுநாள் பேப்பர்லாம் ராஜீவ்காந்தி அவர்கள் மிக அருமையாக வீணை மீட்டினார் அப்படின்னு வந்திருந்தது. அப்போ எடுத்த படம் தான். எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு ஒரு சித்தப்பா மாதிரி. அவர் ரொம்ப குழந்தையிலேருந்து அப்படி பழக்கம். அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு நட்புனா சாதாரண நட்பு இல்லை. எங்கள் அப்பாவை வந்து சொந்த அண்ணாவாக மதித்தவர். வீட்டில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அவர் இல்லாமல் நடக்காது. அவரை கலந்துக்காமல் நாங்கள் செய்ய மாட்டோம். அவர் சொல்லி நான் கேட்காத ஒரே ஒரு விஷயம், அவரோட சினிமாவில் ஆக்ட் பண்ண சொன்னார். அது மட்டும் ஐயோ, அந்த 1 மாதம் ஃபோன் காத்தால 6 மணிக்கு வந்தால் நாங்கள் எல்லாரும் பயப்படுவோம். அண்ணாலாம் நீ எடு ஃபோன், நீ எடு, மன்னி சொல்ல நீ எடு நீ எடு. சிவகாமியின் சபதம் ரைட்ஸை வாங்கி வச்சு அது நீ தான் ஆக்ட் பண்ணணும், நீ ஆக்ட் பண்ணலைன்னா நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். சொன்னேன், இல்லை நான் அதை மட்டும் விட்டுடுங்கோ, நான் ஆக்ட் பண்ண வரல. நான் கேட்கணும்னு நினைச்சேன், எப்படி அப்பா வந்து இன்டர்நேஷ்னலி அக்ளைம் டைரக்டராக இருந்திருக்காரு, அம்மாவும் வந்து சினிமாவோட கொஞ்சம் அலைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் எல்லாருமே நீங்க எப்படி ஏன் நடிக்க வரல? நான் ஒரு படம் நடிச்சிட்டேனே. அது ஓகே. அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஏகப்பட்ட நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். நிறைய வந்ததுமா. சத்யஜித் ரே கேட்டாரு, அப்புறம் என்டி ராமராவ் சீதையா நடிக்கணும்னு கேட்டார், ஹிருஷிகேஷ் முகர்ஜி கேட்டார், எல்லாரும் கேட்டாங்க. நான் ஒருத்தருக்கு ராஜ் கபூர் கேட்டார். ராஜ் கபூர் முதல்ல சப்னுக்கு சௌதாகருக்கு என்னை புக் பண்ணணும். ஏன்னா சங்கமம் இங்கே சங்கம் படம் போது நான் அந்த ரிசப்ஷனுக்கு ஆடினேன் உட்லண்ட்ஸில். அப்போலேருந்து அப்பா கிட்டக்க பத்மா மஸ்ட் ஆக்ட் இன் மை ஃபிலிம்னு அப்பா சொல்லிட்டார். அவ இஷ்டம், நான் ஸ்டாப் பண்ணல, ஆனால் நான் கம்பலும் பண்ணல. அவளுக்கு இஷ்டம் இருந்தால் ஆக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பண்ணியிருந்தா நான் பண்ணின ஆராய்ச்சி பண்ணியிருக்க முடியாது. இப்போது ஒரு இதுக்கு சொல்கிறேன், 500 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு டான்ஸ் டெக்னிக், ஒரு கம்ப்ளீட்டாக மறந்து போன ஒரு விஷயத்தை ஸ்கல்ப்சர்ஸை பார்த்து, கல்வெட்டுகளை பார்த்து, அது சம்பந்தமான புஸ்தகங்களை பார்த்து அந்த 108 கரணங்களையும் நான் செய்முறையாக்கி கொண்டு வந்துட்டேன். இது
பெரிய ஒரு சரித்திரம் படைக்கிற மாதிரி ஆயிடுத்து இது. நிச்சயமா. இப்போ எனக்கு வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்து காளிதாஸ் சம்மான் கொடுத்தாங்க, அவார்ட் கொடுத்தாங்க. அதில் சைட்டேஷனில் எழுதியிருக்கிறது என்னென்னா, எதுக்காக கொடுக்குறோன்னா, ஃபார் ஹர் ஹேவிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் தி என்டையர் இந்தியன் டான்ஸ் சீன். அப்போது ஒரு இந்திய நடனத்தை பூரா என்னுடைய ஒரு ஆராய்ச்சி, ஒரு தாக்கம் அதில் இருந்திருக்குங்கிற அளவுக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அதை சொல்லி நடன சரித்திரத்துல உங்க பெயர் எப்பவுமே இருக்கும். நிச்சயமா அது என்னால் பண்ணியிருக்க முடியாது உமா. நான் சினிமாவுக்கு போயிருந்தேன்னாக்கே நான் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஆமாம், பண்ண மாட்டேன்னு இல்லை. அங்கே எது நான் எடுத்திருந்தாலும் ஐ புட் மை ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். ஏனோ தானோன்னு என்னால் பண்ண முடியாது. அதனால அந்த இதுக்கு போயிட்டாக்கே இது கம்ப்ளீட்டாக காலேஜே போயிருக்க மாட்டேன். ட்ரூ. அதனால தான் நான் ராஜ் கபூர் கொத்துண்டு எம்ஜிஆர் அண்ணா கொத்துக்காமல் இருக்க முடியுமா? இல்லை ரிஷிகேஷ் முகர்ஜி கொத்துண்டு சத்யஜித் ரே கொத்துக்காமல் இருக்க முடியுமா? அதனால எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டேன். மேடம், இந்த ஃபோட்டோலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோட்டோ இது வந்து அஃப்கோர்ஸ் நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீமதி இந்திரா காந்தி. இது டெல்லி இல்லை, மதுரை கிட்ட காந்திகிராம். ஓஹோ, காந்திகிராம் அங்கே வந்திருந்தாங்களா? ஆமாம், அவங்க வந்த போது சாயங்காலம் நான் ஆடினேன். அதுக்கு முன்னால் எடுத்த படம். இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். காந்திகிராமில் கல்யாணத்துக்கு முன்னால் என்னுடைய மன்னி காந்திகிராமில் வந்து லீடர் ஆஃப் சாந்தி சேனா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூசிக். காந்திகிராமில் இருந்ததுனால தான் ஃபோக் மியூசிக் ரிசர்ச் நடந்து போய் எல்லாம் சேகரம் பண்ணின்னு வர முடிஞ்சது. அந்த கல்யாணம் ஆனப்புறம் கூட காந்திகிராம் இன்ட்ரெஸ்ட் போகாமல் வச்சுட்டே இருந்தா. என் ப்ரோக்ராமும் கேட்டிருந்தா இந்திராமா வந்ததுக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு அது இன் மை லைஃப். அவங்க ராத்திரி ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சா விட்டு ப்ரோக்ராம்க்கு 1/2 hour தான் ஆடினேன். அவங்க இன்னும் டான்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் ஜனங்கள்லாம் போன பிறகு அவங்களுக்காக மாடியில், மொட்டை மாடியில் அவங்க மட்டும் வந்து அவங்களுக்காக மீரா பஜன்லாம் எடுத்து ஆடி அதெல்லாம் பண்ணேன். அவங்க ஆடுற இடத்துல அவங்க செருப்பு போட்டுன்னு வரைச்சு நான் சொன்னேன், அம்மா செருப்பு கட்டிட்டு வந்தானே. நான் அதை மதித்தாங்க அவங்க. இது டாக்டர் ராதாகிருஷ்ணன்ஸ், அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறச்சு. அவங்க வீட்டில் போய் என்னோட கரணாஸ் எல்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ரிசர்ச். அதை ஆடி காமிச்சேன். அது கூட இருக்கிறது வந்து என்னுடைய குரு, டாக்டர் ராமச்சந்திரன். அப்போது டாக்டர் நான் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு 2 ரொம்ப பெரிய மனுஷா காரணம். ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன், இன்னொன்று சர் சிபி ராமசாமியார். இவங்க 2 பேர் தான் என்னை ரெகுலர் பிஹெச்டியே பண்ணணும்னு சொல்லி என்னை ஊக்கி வச்சது. இது லால் பகதூர் சாஸ்திரி வந்துச்சு. அப்போ எந்த ஃபங்க்ஷன் இது, என்ன தருணம் இது? அவர் சென்னைக்கு வந்திருந்தார். ஓ சரி. அப்போது நாங்கள்லாம் ப்ரேயர் பாடினோம் எங்கள் நிருத்யோதயாலேருந்து போய். அப்போது எடுத்தது. அநேகமாக பெரிய தலைவர்கள் எல்லாரையும் மீட் பண்ணி அந்த பாக்கியம் அப்பாவால் அந்த பாக்கியம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் சலீல் சௌத்ரி. அவர் தான் நான் சொன்னாக்க மியூசிக்கு முதல் குருன்னு சொல்லுவேன். அவர் வந்தாலே பைட் பைப்பராட்டம் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் சுற்றி உட்காந்துருவோம். ஹார்மோனியத்தை வச்சுன்னு பாடுவார். அவர் ஒரு பக்கம் பாட, இன்னொரு பக்கம் ஜீராம்நாதர் பாடுற ஹார்மோனியம் வச்சுன்னு, எங்கள் அம்மா இன்னொரு ஹார்மோனியத்தை வச்சுன்னு வாசிக்க. அப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து இன்னைக்கு என்னமோ ஜுகல்பந்திங்கிறாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் நித்தியப்படி ஜுகல்பந்தி நடக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது பிவி கிருஷ்ணமூர்த்தி, ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷன். இது எங்கள் அண்ணாலாம் நடத்திட்டு இருந்த அந்த ஸ்டூடியோவில் ஏதோ ரெக்கார்டிங்காக வந்த போது.
இது நான் ரஷ்யா போனுச்சு. ஓ ஓ அஃபிஷியல் டெலிகேஷன் தான், பெர்ஃபார்மிங் டெலிகேஷன். அப்போ வந்து அப்பா முன்னால் நிற்கிறார், அம்மா சுந்தரின்னு என்னுடைய டிசைபிள். நான் வந்து ஆடுவேன், ரஷ்யன் சாங் பாடி அதுக்கு அபிநயம் பிடிச்சி காமிச்சு எப்படி நம்ம கையை வந்து விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு ரஷ்யன்லேயே நானே பாடி ஆடி காட்டுவேன். இது வந்து நான் நிறைய ஜிங்கிள்ஸ், நிறைய கமர்ஷியல்ஸ். நான் காலேஜில் படிக்கிறச்சு ஸ்டெலமரிஸ் காலேஜுக்கு எனக்கு லஞ்ச் டயத்துக்கு கார் வரும். ஓ சரி. அவசரமாக கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. எங்கே போய் வாய்ஸ் ஓவர் ஆமாம், ஒரு 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஜிங்கிள் பாடிட்டு திருப்பி காலேஜுக்கு வந்துடுவேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 150-200 ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். நான் பாடுறேன்னு தெரியாது. கிளைண்ட்ஸ்லாம் அதே வாய்ஸ் வேணும்னு கேட்பாங்களாம். அப்படி அதனால ரொம்ப நாள் சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்தோம். இது பாருங்க, ரொம்ப ரேர் பிக்சர். இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் ஆனந்த் அங்கிள் அவர் தான் எங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய டீன்ஸ் அது? ஆனந்த், ஆமாம், ஜஸ்ட் என்ட்ரிங் டீன்ஸ். பிஎஸ் சரோஜா வாஸ் லைக் மை சிஸ்டர். அவங்க தான் நான் கீதகாந்தியில் ஆக்ட் பண்ணச்சு, அவங்க தான் ஹீரோயின். ஓஹோ ஓகே. அவங்க எப்போதுமே எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. இது வந்து என் பக்கத்தில் நிற்கிறது ஒரு ரொம்ப பெரிய தமிழ் ஸ்காலர், கரந்தை கந்தசுவாமி பிள்ளைன்னு, கருந்தட்டாங்குடியில் தமிழ் சங்கத்துக்கெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். சித்த வைத்தியத்தை பற்றி நிறையா புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அவர்கிட்ட தான் நான் தமிழ் படித்தேன். சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், சில சங்க நூல்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் படித்தேன். என்னுடைய ரிசர்ச் குரு டாக்டர் ராமச்சந்திரன் இறந்து போன பிறகு என்னுடைய தீசிஸை பூரா படித்து சாப்டர் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவர் கன்சாம்பிள்ளை தாத்தா தான். எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க எனக்கு சான்ஸ்கிரிட் தான் எனக்கு தெரியும்னு. நான் தமிழ் ஸ்டூடெண்ட் தான். சான்ஸ்கிரிட் வீட்டில் தான் படித்தேன். இது நாட்டிய சாஸ்திரமும் நடிகர் திலக்கமும்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று, வீடியோ ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணேன். சிவாஜி அண்ணாவுடைய ஒரு கிட்டத்தட்ட 64-68 கிளிப்பிங்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபிலிம்ஸ். ஓ சரி. அவருடைய ஆக்டிங்கை நான் வந்து ஒரு அனாலிசிஸ், ஐ தாட் இட் நீடட் இன்டெலெக்சுவல் அனாலிசிஸ். அதை சாஸ்திரத்துலேருந்து அனலைஸ் பண்ணி பாடி லாங்குவேஜ் இன்க்ளூடிங் கெயிட், ஒரு கேரக்டர் எடுத்துட்டா எப்படி அந்த இப்போது கால் ஒரு பக்கம் நொண்டியாக நடந்தால் அந்த அதே நட கடைசி வரைக்கும் இருக்கும். ஆமாம். மன்னவன் வந்தா நடியில் வர்றது நடந்து வர்றது பார்த்தா ஒரு ராஜ நடையாக இருக்கும். அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ், முகத்துலேருந்து அந்த இமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட் அப்புறம் வச்சனம், அந்த அந்த அழகு யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அவருக்கு ஃப்ரெஞ்ச் அவார்டு வந்த அதே சமயத்தில் எனக்கு ஜப்பான்லேருந்து அவார்டு வந்தது. ஜப்பானில் வந்து ஃபுகுவோகா ஏஷியன் கல்ச்சுரல் அவார்டு வந்தது. அந்த அவார்டும் போது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணணும் போல தோணிது. இது அவருக்காக நான் பண்ணி அவருக்கு எழுத்தாப்பிலே பண்ண அழுதுட்டார் அவர். நான் இதெல்லாம் படிச்சுட்டுலாம் பண்ணலை. இந்த பொண்ணு என்னமோ என்னை வந்து இந்த ரசம் அந்த ரசங்கிறது எனக்கு கமலா வைக்கிற தக்காளி ரசம் தான் தெரியும் அப்படிலாம் பேசிட்டு அவர் சிகிச்சைக்கு அமெரிக்கா போனுச்சு. இந்த டிவிடியை கையில் எடுத்துன்னு போயிருக்கார். He was so happy about it.